இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். கூட்டமே இல்லாத நடந்து போற முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. இன்றைக்கு ஸ்டாலின் வந்தா 2000 போலீஸ் நிக்கிறாங்களாம். எதுக்கு? கூட்டம் சேரல, போலீஸ் வச்சு தானே கூட்டம் நடத்த முடியும். போலீஸ் இல்ல, 2000 போலீஸ் நிறுத்தி தான் கூட்டம் நடத்துறாரு. இங்க நான் வந்தேன், பல இடத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு சில இடத்துல ஏதோ நல்ல அதிகாரி இருக்கிறாங்க. திரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றேன், ஆட்சி மாற்றம் வரும், சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும். பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். திரு அதிகாரிகள், அரசாங்கத்துடைய வரி பணத்தை நீங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மக்களும் வரி கொடுக்கின்றார்கள், அந்த வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளமா வருது. நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்லவருக்கு நல்ல நிலை இருக்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறினால் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். அந்த காக்கி சட்டை என்பது உடலிலே இருக்கின்ற உயிருக்கு சமம். அதை நீங்கள் முதல் உணர வேண்டும். இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்களே என்று. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி தானே இங்க இருக்குது. நல்ல ஆட்சி இருந்தா தானே அதிகாரிகள் நல்லா நடப்பாங்க. முதல் கோண முற்றிலும் கோண, ஆட்சியிலையும் கோண, நிர்வாகத்திலையும் கோண. ஆக காவல்துறை அதிகாரியும் சரி, மற்ற அதிகாரிகளும் சரி, மக்களுக்கு என்ன தேவை அதை செய்வாங்க. மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்.